ஏழை எளிய மாணவர்கள் யாரெல்லாம் கட்டணம் கொடுக்க முடியாத அவன் தான் தமிழில் படிக்கிறான். மற்றவங்கெல்லாம் தமிழில் படிப்பதையே கேவலமாக நினைக்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. இதனால என்ன பாதிப்புன்னா, ஒரு சின்ன தகவல் இந்த இதில் கிடைக்கிறேன். அதான் 2001-2ல் தமிழகத்தில் உள்ள ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இல்லைன்னா உதவி பெறும் பள்ளியில சராசரியாக நீங்க எடுத்துக்கொண்டால் 128 மாணவர்கள் ஒரு பள்ளியில படிச்சிருக்காங்க. இந்த கல்வி மானிய கோரிக்கை என்கிட்ட இருக்கு, கையில வச்சிருக்கிறேன். ஆனால் இன்று அந்த மாணவருடைய எண்ணிக்கை 59 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பள்ளிகள்லையும் எல்லாரும் அப்ப 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 40 லட்சம் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு 20 லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த பாதியா குறைகிறதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்ல படிச்சா எதிர்காலம் கிடையாது, தாய்மொழியில படிச்சா எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற. என் பேத்தி உங்க பள்ளியில தான் முதல்ல படிச்சா, இப்போ பாலிடெக்னிக்ல லெக்சரரா இருக்கிறா. நிறைய தமிழ்ல படிச்சவங்க இன்னைக்கு அகரத்தில் உள்ளவங்க எல்லாம் தாய்மொழியில் படித்தால் நல்ல எதிர்காலம் இருப்பதற்கு அகரமே ஒரு முன்னுதாரணம். அகரத்தில் உள்ளவங்க எல்லாருமே தாய்மொழியில படித்தவங்க. தாய்மொழியில படித்தா நீ எது வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை, எங்க மாதிரி தாய் தமிழ் பள்ளி மாதிரி உள்ள பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும். பெரிய காசு ஒன்றும் கிடையாது, ஒரு 10 கோடி கூட வராது. தமிழகத்தினுடைய அரசு பட்ஜெட் 40,299 கோடி. அதில் ஒரு 2 விழுக்காடு கூட கிடையாது, 0.25 விழுக்காடு கூட வராது. ஒரு சின்ன காசு தான். அது நினைச்சா அரசாங்கம் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்தால இப்போ பழங்குடியினருக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் போராட்டம் பண்ணும்போது என்ன செய்வோம்னாக்கா, சாதி சான்று கொடு. சாதி சான்று பிரச்சனை வேற யாருக்கும் கிடையாது, பழங்குடியினருக்கு தான். போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, அவன் கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கு. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன் அங்கே ஒரு பழமொழி உண்டு, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசாம்பாங்க. திருடுன்னு நினைக்கிறவன் திருடிடுவான், நீ எவ்வளவு நாளும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அது அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை நம்ம போலீஸ் ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? எல்லா வழக்கையும். அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, இருவலரை பிடிச்சி அவனை இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாதிப்பு. அதே மாதிரி சாதி சான்று, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் ஊர்வலம் இதெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி அதிகாரிகள் கண்டுக்குவாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தது. இந்த ஜெய்பீம் படம் வந்தது பாருங்க, அந்த ஜெய்பீம் படத்தை, அது மட்டும் இல்லை, வெறும் ஜெய்பீம் படமா மட்டும் இல்லாமல் அதில் அவரே நடித்தார். அவர் நடித்ததுனால அந்த ஒரு ஸ்டார் வேல்யூன்னு அதில் இருக்குது. அதே படத்தில் வேற யாரும் நடித்தார், நம்ம சந்துரு சாருடைய நீதிபதி சந்துரு, அவர் தான் என்னையை பாதுகாத்தவர். இல்லைன்னா அந்த வீரப்பன் பிரச்சனையில என்னை உள்ளே போட்டு நைய புடைச்சி என்னை காலி பண்ணியிருப்பாங்க போலீஸ். அவர் பாதுகாத்தது அவர் சந்துரு சார் தான். இந்த வழக்கெல்லாம் ஆடி அந்த இதில் நடித்து அவ்வளவு நடிச்சதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் சந்துரு சாரோட நான் நெருங்கி பழகினவன், என்னுடைய வழக்கெல்லாம் நான் நடத்தினவர். அதனால் அந்த இதில் நடித்து அந்த படம் போச்சுது பாருங்க, ஓடிடி தளத்தில் உலகம் முழுக்க அந்த பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் அதிகாரிகளை போய் தேடி போய் மனு கொடுக்கறது போக, உடனே அப்போ ஐயா தான் அந்த படத்தை பார்த்தது அவங்க முதலமைச்சர் குடும்பத்தோடு வந்து பார்த்த உடனே கரெக்டாக ஒரு 2 வாரத்தில் உடனே எது போட்டாங்க, ஒரு வானை போட்டு அதிகாரிகள்லாம் இருளர் குடியிருப்பை நோக்கி எங்கே இருக்காங்க தேடி வந்தாங்க. தேடி வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறது எந்த இதுனாலும் நரிக்குறவர் இருளர், அதுதான் முன்னுரிமை. அப்படி வர்றதுக்கு காரணம் அந்த ஜெய்பீம் படம் தான். புரியுங்களா? அதில் அவங்களே அந்த படத்தை தயாரித்து எடுத்தது இன்னும் இந்த போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையை அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் மொத்தத்தில் முன்னால மாதிரி பிடிச்சிட்டு போனால் உடனே இப்போ இருளர் போய் ஒரு ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா போலீஸ்காரங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை ஆகுமோ, இது என்ன சிக்கல் ஆகுமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையை மாற்றினதுக்கு காரணம் இது ஐயாவுக்கு சொல்லணும். அதோட அந்த படத்தை தயாரிச்சோட 1 கோடி ரூபா எங்கள் பழங்குடியில் உள்ள கல்வி அறக்கட்டளைக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வச்சு நாங்கள் பரிசு அளிக்கிறதுலாம் வகுப்பில் முதல் மாணவர் அப்படி இருந்தாலும் பரிசு அப்படி தான் கொடுத்து ஆகணும். பள்ளிக்கூடத்துக்கு முதல் மார்க்கு 2 மார்க்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்களுக்கு கல்வி இதில் பழங்குடியினரில் எழுத்தறிவு ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, 10ஆவது பொதுத் தேர்வு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கானோ, எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பரிசு. +2 எவனெல்லாம் பாஸ் பண்ணானோ எல்லாத்துக்கும் பரிசு. பப்ளிக் எக்ஸாம் டிகிரி பாஸ் பண்ணவங்கலாம். நம்ம இங்கே வந்திருந்தார் கல்வி அறக்கட்டளையுடைய செயலாளர். போன தடவை தீர்மானம் போடும்போது, சார்
என்ன சார் நீங்கள், நான் திருநெல்வேலிக்காரன், கொஞ்சம் கஞ்சத்தனம். என்ன சார் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனம், திருநெல்வேலிக்காரங்க யாரும் இருந்தால் கஞ்சத்தனம். 10வது பாஸ் 2000 கொடுப்போம் சார். +2 முடித்தவங்களுக்கு 3000 சார். டிகிரி முடித்தவங்களுக்கெல்லாம் 5000 கொடுக்கணும் சார். அப்படியெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இந்த துறைகள் தான், புரியுங்களா? அந்த ரூபா வச்சிருக்கிறோம், பத்திரமா வச்சுருக்கோம், ஆடிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அது நிறைய பேர் டிவிலெல்லாம் அது இதை போட்டு அது இது பொய் பிரச்சாரம் பண்ணி அது விளம்பரங்க. விடுதி கட்ட போகிறோம், பழங்குடியினர் மாணவர்களுக்கு என்று 2 விடுதி கட்ட போகிறோம். அடுத்தாலும் அந்த விடுதியை நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும். அந்த விடுதியை அந்த அளவுக்கு அது விரைவாக கட்டி முடிப்போங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது ஒன்று அந்த தகவலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் இந்த நேரத்தில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இப்போ இல்லம் தேடி கல்வி இதிலெல்லாம் நம்ம அகரங்கல்வி அறக்கட்டளையில் உள்ள நம்ம ஜெயஸ்ரீ போன்றவர்கள், ஷில்பா போன்றவர்கள்லாம் அரசாங்க அதிகாரியோடு நெருக்கமாக இருந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இங்கே நான் கோரிக்கை வைக்கிறது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தான். அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிதான கோரிக்கை தான். நான் முதல்ல சொன்ன இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த பகுதி நேரம் பகுதி உதவி பெறும் பள்ளி 8 வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க. 8வது வகுப்பு வரைக்கும் உதவி இருக்கும், அரசாங்க உதவி இருக்கும். 9, 10க்கு உதவி கிடையாது. அப்புறம் 5வது வரைக்கும் உதவி இருக்கும், 6, 7, 8க்கு உதவி கிடையாது. இது பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு பேர், புரியுதுங்களா? இந்த பள்ளி அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற இந்த கல்வி உரிமை சட்டத்தில் அதுக்கெல்லாம் ரூபா வச்சிருங்க. ஒரு ஆசிரியருக்கு அரசாங்கம், ஒரு ஆசிரியருக்கு இல்லை, ஒரு மாணவருக்காக அரசாங்கம் 30,000 இருந்து எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னாக்கா 60,000 வரைக்கும் ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆசிரியர் சம்பளமாக கொடுக்குது. அது கொடுக்கணும். ஏன்னா ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். கட்டடம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும், நூலகம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும். ஆனால் வாத்தியார் இல்லாமல் பள்ளிக்கூடம் இயங்க முடியாது. வாத்தியாருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 8வது வரைக்கும் படிக்கிற பையனுக்கு என்ன கிடைக்கும்? வாத்தியாருக்கு அவருக்கு அந்த பையனுக்காக 40,000 50,000 செலவழிக்கிற இந்த அரசாங்கம், அவன் 9வது அதே பள்ளியில் படிப்பான், அவனுக்கு கிடையாது, அவனுக்கு அது உதவி கிடையாது. அவனுக்கு என்னதுன்னா அவன் அந்த நிர்வாகமே அவங்க அங்கே கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு 6,000 7,000 அப்படி கொடுக்கறது. இவங்களுக்கெல்லாம் 40,000 50,000 சம்பளம் கிடைக்கும். இதை வந்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். அதனால் எல்லாம் அந்த மாணவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ இருக்காங்கன்னா 47,661 மாணவர்கள். அவர்களுக்கு இது செலவு செய்கிறதுக்கு ஒரு 70 கோடி 80 கோடி தான் செலவாகும். தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட் வந்து 40,299 பள்ளி கல்வி பட்ஜெட்டு. அதில் 0.25% தான். 0.25% தான்னா எவ்வளோ குறைஞ்ச அளவு தான். மனசு வச்சா தமிழக முதல்வர் இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை மனசு வச்சு அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். 1. 2வது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கணும். இப்போ காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே இதை இப்போ அண்மையில் 15ஆம் தேதி காமராஜர் அண்ணா பிறந்த நாளா, காமராஜர் பிறந்த நாள், ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் தான், புரியுங்களா? அதனால அன்னைக்கு கொடுக்கணும்னு விரிவுபடுத்தியிருக்காங்க. வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு ஊரில் அரசு பள்ளி இருந்தால் அங்கே அரசு உதவி பெறும் பள்ளி வராது. இந்த ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளி இருந்தால் அங்கே அரசு பள்ளி வராது. அப்போ அரசு பள்ளியில் படித்தவனுக்கு கிடைக்கும்னா இவன் என்ன பாவம் செஞ்சான்? இவன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கான், அவன் அந்த பள்ளியில் தானே படிப்பான். அதனால அரசு பள்ளியில் படிக்கிறவனுக்கு மருத்துவம் பொறியியலில் 7.5 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதுவே இந்த கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பேர் கலையரசன் குழு அறிக்கை, நாட் லெஸ் தேன் 10%. 10 விழுக்காட்டுக்கும் குறையாம கூட்டி கொடுக்கலாம். ஆனால் 7.5 தான் கொடுத்தாங்க. அதை 10 விழுக்காடாக கொடுக்கணும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்வியை வந்து தாய்மொழியில் படிக்கலாம். நானே திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே பெரிய பட்டிமன்றம் நடந்தது. என்ன பட்டிமன்றம்? மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாமா? யார்?
நடத்துறது மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரியில். அதில் எல்லாரும் கடைசியில் நீதிபதி என்ன முடிவு எடுத்தார்னா மருத்துவக் கல்வி தமிழில் கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆமாம், கொடுக்க முடியும்னு முடிவு சொன்னாங்க. அங்கே மருத்துவர்கள் தான் எல்லாரும் இருந்தாங்க. நரேந்திரன் டாக்டர்லாம் இருந்தார். இப்போ நம்ம நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு நாள் ஆயாச்சு. இப்போதான் மத்திய பிரதேசத்தில் இந்திய ஆட்சி முடிங்கிறான். ஏண்டா இந்தியில் மருத்துவம் சொல்லி கொடுக்கலாம்ல, நீ இன்னும் கொடுக்கல. மத்திய பிரதேசத்தில் இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சுதந்திரம் கிடைச்சி இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் ஏற்கனவே இலங்கையில் அங்கே மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்குற ஒரு முயற்சி இருந்திருக்கு. அதனால தமிழக முதலமைச்சரும் தமிழக இவர் சுகாதார அமைச்சரும் அப்படி ஒரு மருத்துவ கல்வியை சென்னையில் அதுக்குன்னு ஒன்று இது போட்டு விரைவிலே நாங்கள் ஆரம்பிச்சிடணும்னு அறிவிச்சிருக்காரு. ஐயா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு பிரிவு தமிழ் பிரிவு ஆரம்பித்தா போதும். நான் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிஞ்சவங்க. அங்கே தமிழ் வழி வரும்போது 78 வரும்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பிரிவு ஆரம்பிப்பாங்க. அதை மாதிரி பிரிஞ்சால் நீங்கள் புதுசாக ஒரு கல்லூரி கட்ட வேண்டாம். இருக்கிற கல்லூரியில் ஒரு தமிழ் பிரிவு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லலை, கல்யாணி தமிழ் பற்றில் சொல்லலை, நான் எந்த கல்வி எல்லா கல்வியும் எல்லா மொழியும் கொடுக்க முடியும். அப்படி அந்த மாதிரி செஞ்சால் தமிழ்நாட்டில் ஆங்கில மோகம் குறையும், தமிழ் வழி கல்வி இப்போ இதாகும் அப்படின்னு கூறி ரொம்ப நேரத்தை எடுத்துக்கூடாது. அதனால் அப்படி எடுத்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இங்கே வந்து பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் சிவகாமி மற்ற ஆட்கள் அவருக்கு கல்வி இந்த துரைக்கண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பச்சையப்பன் அவர் மாணவர் பருவத்திலேருந்தே எங்கள் கூட இருந்து எங்கள் பள்ளிக்கும் அவர் தான் அது தலைவர், அறக்கட்டளை தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு பச்சையப்ப அறக்கட்டளை 85,000 கோடி சொத்துள்ள அந்த அறக்கட்டளையும் இன்னைக்கு அவர் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எழுதின அந்த புத்தகம் தான், அதாவது என்ன நிற்க அதற்கு தக ஞானவேல் தான் அதுக்கு அந்த பெயரை வச்சார். அந்த புத்தகத்தை பற்றியும் இங்கே பேசி நான் விடைபெற வாய்ப்பு அதை அறிமுகப்படுத்தி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்க. தாய்மொழிதான் நமக்கு மூலாதாரம், முக்கியத்துவம் என்றும் தனது கோரிக்கைகளை பரிந்துரைகளாக சமர்ப்பித்த எங்களின் வழிகாட்டி ஐயா கல்யாணி அவர்களுக்கு நன்றி.